السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. واتخذ الله إبراهيم خليلا وقال نبينا صلى الله عليه وسلم ما تقرب إلى الله يوم النحر أحب إلى الله من إحراق الدم أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் ஒரு அற்புதமான தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஈமானிய பலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பெருநாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பிரான்சினுடைய செகுலரிசம், சீனாவினுடைய கம்யூனிசம், அமெரிக்காவினுடைய கேப்டனிசம், ரஷ்யாவினுடைய மார்க்சிசம், இங்கிலாந்தினுடைய ஏகாபத்தியம், இந்தியாவினுடைய பாசிசம், சவுதி மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் கடைபிடிக்கும் மாடலிசம், ஐநாவினுடைய நடிப்பிசம் என்ற பல்வேறு கோணங்களில் நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நமக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய ஈமான் மிகப்பெரிய உந்து சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட திருமறையில் 69 இடங்களில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறார். ஒரு சூறாவையே இப்ராஹிம் என்பதாக இறக்கி இறைவன் அழகு பார்க்கிறான். எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயருக்கு பின்னால் உலகத்தில் உள்ள முஸ்லிமான எல்லோருடைய நாவிலும் வரக்கூடிய வார்த்தை, உச்சரிக்கக்கூடிய வார்த்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்களினுடைய மூதாதையர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் உச்சரிக்கப்படக்கூடிய பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உம்மத்தினுடைய தொழுகைகள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் என்பதாக இந்த உம்மத்து ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா நபிமார்களையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பரக்கத்தான பெயருக்கு பின்னால் உச்சரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தை இப்ராஹிம். இப்ராஹிம் என்ற வார்த்தை ஒவ்வொருடைய முஃமினுடைய வாயில் இருந்தும் மொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனுக்கு எந்த உறவும் கிடையாது. இறைவனுக்கு மனைவி கிடையாது. இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், மத்தகதல்லாஹு சாஹிபத்தம் வலா வலதா. அவனுக்கு மனைவியும் கிடையாது, பிச்சலங்களும் கிடையாது என்பதாக தனக்கென்று மனைவி என்ற உறவு இல்லை, தனக்கென்று குழந்தை என்ற உறவு இல்லை, தனக்கு தாய் தந்தை என்ற உறவு இல்லை. லம் யலிது வலம் யூலத். அவன் யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை என்று இறைவன் தனக்கென்று இருந்த எல்லா உறவுகளையும் இல்லை என்பதாக மறுக்கக்கூடிய இறைவன் தனக்கென்று ஒரு உறவு இருக்கிறது என்பதை திருமறையில் பதிவு செய்கிறான். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் நண்பனாக ஆக்கி கொண்டான், இறைவன் நேசனாக ஆக்கி கொண்டான் என்பதாக தனக்கென்ற ஒரு உறவை இறைவன் திருமறையில் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. நட்பு என்ற உறவு எல்லாவற்றையும் கடந்து ஒரு முக்கியமான உறவு என்பதாக இறைவன் திருமறையில் பதிவு செய்கிறார். அந்த அளவிற்கு நட்பிற்கு உகந்த சிறந்த நண்பனாக வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க எந்த அளவிற்கு இறைவனின் மீது
பேரன்பு உடையவர்களாக இருந்தார்கள் என்றால் இறைவன் சொன்னால் அடுத்த நிமிடம் ஏன் என்று கேட்க மாட்டார்கள், எதற்கென்று கேட்க மாட்டார்கள். அடுத்த நொடியே அடுத்த வினாடியே அதை கடைபிடிப்பதில், அதை செல்லுபடியாக்குவதில் உன்னதமாக திகழ்ந்தவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார், இதுகால லஹு ரப்புஹு அஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எனக்கு ரொம்ப கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்றான். அடுத்த நொடி அவருடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை ரப்பே ரஹ்மானே, உனக்கு நான் கட்டுப்பட்டவனாகவே இருப்பேன் என்ற மறுமொழியை பகர்ந்தார்கள். 80 வயதிலே இறைவனுடைய கட்டளை வருகிறது, யா இப்ராஹிம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹத்னா செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பதாக கிட்டத்தட்ட 80 வயது முதிய நிலையில் ஒரு தள்ளாடும் வயதிலே இறைவனுடைய கட்டளை வருகிறது. உடனே என்ன செஞ்சாரா? ஒரு மூர்க்கத்தனமான ஆயுதத்தை எடுத்து தனக்கு தானாவே ஹத்னா செய்து கொண்டார்களாம். இறைவன் அடுத்து கேட்கிறான், இப்ராஹிமே, உங்களுக்கு எதை வச்சு ஹத்னா செய்யணும்னு தான் சொன்னேன். எதை வச்சு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹத்னா செய்து கொண்டீர்களே என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து இறைவன் கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ சொன்ன அடுத்த நிமிடம் நான் செய்யணும். உன்னுடைய ஏவலை நான் கொஞ்சம் கூட தாமதப்படுத்துவதை வெறுக்கிறேன் என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவர்களினுடைய ஈமானினுடைய உறுதியும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமும் நிறைந்திருந்தது என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலம் பார்க்க முடிகிறது. சமூகம் அவர்களை பயமுறுத்துகிறது, தந்தையார் அவர்களை பயமுறுத்துகிறார்கள், ஆட்சியாளர் அவர்களை பயமுறுத்துகிறார்கள். எந்த நிலையிலும் அவர்களினுடைய ஈமானினுடைய தாக்கத்தை கொஞ்சம் கூட யாராலும் அசைத்து பார்க்க முடியவில்லை என்பதாக வரலாறுகளிலே பார்க்கிறோம். தந்தை சொல்கிறார், இறைவன் என்பவர் நாங்கள் வணங்கக்கூடிய இந்த சிலைகளை தான் வணங்க வேண்டும் என்று தந்தை மிரட்டுகிறார். ஊர் மக்கள் எல்லாம் மிரட்டி பார்க்கிறார்கள். நெருப்பு குண்டத்திலே உங்களை வீசி எறிவோம் என்று சொல்கிறார்கள். ஆட்சியாளர் உங்கள் உயிரை பறிப்பேன் என்று சொல்கிறார். எந்த நிலையிலும் ஈமானினுடைய தாக்கம் கொஞ்சம் கூட அவர்களிடத்தில் குறையவில்லை என்பத வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. அர்ப்பணிப்பினுடைய உச்சக்கட்ட மனிதராக திகழ்ந்தவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பாதையில ஒண்ணு உங்களுடைய பொருள்களை அர்ப்பணியுங்க, இல்ல உங்களையே நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்பதாக இறைவன் திருமறையில் சொல்கிறார். நமக்கெல்லாம் அர்ப்பணிப்பினுடைய தன்மை என்பது கண்டிப்பாக வர வேண்டும். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றி சொர்க்கத்தில் இருந்த ஆட்டை இறக்கி அதற்கு பிறகு அறுத்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு செய்திதான். இதில் 2 தத்துவங்களை இறைவன் சமூகத்திற்கு சொல்லுகிறான். ஒன்றாவது தத்துவம் என்ன தெரியுமா? இறைவன் சொன்னால் அடுத்த நிமிடம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு என்பது சமூகத்தில் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இரண்டாவது செய்தியையும் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தெரியுமா? நான் சொன்னவுடன் அர்ப்பணிப்புடன் நீங்கள் அடுத்த நிமிடம் செய்யும் போது அதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை தருவேன் என்பதாக ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக துணிந்த போது, அர்ப்பணிப்பினுடைய பண்பை வெளிப்படுத்திய போது இறைவன் சொர்க்கத்தில் இருந்த ஆட்டை இறக்குகிறான். அந்த ஆட்டை கொடுத்து அல்லாஹ் அறுக்க சொல்கிறான். கடைசி வரைக்கும் குழந்தையை அவர்கள் அறுக்கவில்லை. அர்ப்பணிப்புக்காக தயாராகும் போது நமக்கு அல்லாஹ் அதை விட சிறந்த பகரத்தை தருகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் சமூக மக்களிடத்திலே உணர்த்தி காட்டுகிறான். அவர்களினுடைய ஈமானினுடைய உணர்வு நம்மிடத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும். அவர்கள்
அதனுடைய அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே நிறைந்து காண வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.